ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆலி கிச்சனில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குழலப்பம். இந்த குழலப்பம் எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமாங்க. குழலப்பம் செய்கிறதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நைஸான அரிசி பொடி, வறுத்த அரிசி பொடி தான். நம்ம இடியப்பம் எல்லாம் செய்வோம்ல, அதே மாவு தான். 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, 2 ஸ்பூன் ஜீரகம், அரை மூடி தேங்காய், 50 கிராம் கருப்பு எள்ளு, 1 முட்டை, தேவையான அளவு உப்பு. அடுத்ததா சின்ன வெங்காயம், பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், தேங்காய், இது 4ஐயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடும். அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த 2 கப்பு மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி தேவையான அளவு உப்பு போட்டு இந்த அரைச்சிட்டு வந்த விழுதையும் இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ 2 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருட்டி எடுக்கணும். இப்போ கலந்துட்டேன். ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம கையினால் பிசைய முடியாது. அதனால் ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சுருப்போம். இருக்கட்டும். மாவு பாதி அளவு சூடாறிடுச்சு. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். விட்டு கலந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவை கொட்டி அதில் 50 கிராம் கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 முட்டை, இது 3ம் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுப்போம். நல்லா அழுத்தி பிசையணும். நம்ம எப்படி பிசைகிறோமோ அதில் தான் இந்த குழலப்பம் உடையாமல் வரும். நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சு எடுத்து உருட்டி இங்கே பாருங்கள், இது மாதிரி சாப்பிட்டா சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி எடுப்போம். உருட்டி எடுத்துட்டேன். இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிப்போம். பிடிச்சிட்டு நம்ம குழலப்பம் ரெடி பண்ணலாம். சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு ஒரு உருண்டையை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணால் அது ரவுண்டாக வருது. அந்த குழல் சின்ன பிளாஸ்டிக் குழல் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து அதில் சைடெல்லாம் லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதில் இது ஒன்று எடுத்து வச்சுட்டு ஓரத்தில் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உருவி எடுத்திங்கன்னா அதுவும் அழகாக உருவ வந்துடும். இந்த குழலப்பம் ரெடியாக வந்துடும். அடுத்ததாக நம்ம கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி, எண்ணெய் சூடானதும் இதை பொரிச்சு எடுக்கலாம். 10 பீஸாக போட்டு திருப்பி போட்டு பொன்னிறம் ஆகிறது வரை பொரிச்சிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சுவையான குழலப்பம் ரெடி. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆலி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.